ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ஈவினிங் டைமில் உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களா அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Dream, okay. Abundance, okay. Might, Fool, Adventure, okay. Experiencing, okay. Mesa, Harmony, Outsider, Inner Voice, okay. Breakthrough, Integration, okay. Bottom of the deck, Suppression, okay. Eight of Swords, Judgment, Queen of Swords, okay. Six of Pentacles, okay. Ten of Swords, Five of Swords, Page of Swords, King of Swords, Wheel of Fortune, Ace of Swords, Eight of Pentacles, King of Pentacles, okay. Nine of Pentacles, okay. ஓகே. இன்றைக்கி வேறு டாபிக் பற்றி பார்க்க போகிறது ஈவினிங் டைம் இந்த நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களா, தென் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், தென் ஒரு பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பர்சனல் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இது பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்லி ஒரு செப்பரேஷன் இருக்குது. மேபி ஒரு நோ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் இருக்கலாம். டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, பட் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு செப்பரேஷன் உங்களை பாதிச்சிருக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் உங்களை பாதிச்சிருக்கலாம், பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹீல் ஆகிட்டு உண்டு, நீங்கள் டோட்லி ஹீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சனையும் என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனையும் நொறுக்கிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சனை உடைச்சிட்டு உண்டு, இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் தூளாக செதஞ்சிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பட் உள்ளுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு செப்பரேஷன், இந்த ஒரு பர்சனை நாளுக்கு நாள் இந்த ஒரு பர்சனை என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு வலியை ஒரு வேதனையை கொடுத்துட்ருக்கு. பட் ஆனால் அதை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே ஐ எம் ஓகே, என் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது, பயங்கரமாக செல்ஃப் ஃப்ளோ பண்ணுற மாதிரி ஆள் வெளியே காட்டிகிட்ருக்காங்க.
ஓகே. மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களோட பார்வையில் ஃபீல் ஆகலாம். அஃப்கோர்ஸ் இந்த பர்சன் வெளியே அப்படியே காட்டிக்கிறாங்க. இந்த ஒரு பர்சனுக்கு மேபி என்ன சொல்கிறது, சேடாக இருந்தாலும் அந்த ஒரு சேடை உள்ளுக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுட்டு வெளியே எல்லாருக்கும் முன்னாடி சிரித்து காட்டக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி ஓரளவுக்கு ஆள் ஓரளவுக்கு என்ன சொல், இப்போ நமக்குள்ள சம்டைம் நம்ம வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இருக்கட்டும், ஒரு நெகட்டிவான ஒரு டவுனான ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கக்கூடிய டைம், நம்ம உடஞ்சிருக்கக்கூடிய டைம் நமக்குள்ளே நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். இட்ஸ் ஓகே, ஓகே எல்லாம் சரியாகும், நம்ம வேலையை பார்ப்போம், இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்ம மைண்டை நம்மளே சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி உள்ளுக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு போஸில் பயங்கரமாக நொறுகடிச்சிட்டு உண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கல. ஓகே, ஆளை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்க. பட் அந்த ஒரு செப்பரேஷன் உங்களோட அந்த பிரிவு இந்த ஒரு போர்ஷனை நொறுக்கிட்டுன்னு நம்ம சொல்லலாம், நொறுக்கிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஒரு வலி ஃபேஸ் பண்ணாலும் இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷனோ ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டி கரண்ட் சுச்சுவேஷனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சன். இந்த விஷயம்னா இந்த ஒரு பர்சனுக்கு கரியர் இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ட், மணி இம்பார்ட்டன்ட். பர்சனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாதிக்கணும், எப்பவும் நம்மக்கிட்ட பணம் இருக்கணும், ஒன்றுமே இல்லாட்ட கூட பணக்கார மாதிரி. அந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பணக்காரனாக இருக்கணும். எப்பவும் இவரோட மைண்ட் என்ன, இப்போ பணத்தை வச்சு 4 பேரை விலைக்கு வாங்கலாம், பணம் இருந்தீங்க இந்த உலகத்தையும் விலைக்கு வாங்கலாம், பணம் இருந்தீங்க 4 பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. பணம் தான் இந்த உலகத்தில் பெஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட்டே பேர் பணக்காரனாக இருக்கணும், அடித்து பொடிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆகும். இவரோட ஒட்டுமொத்த இவர் வந்து ஃபுல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பணத்துக்கு, தன்னோட கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர், ரிலேஷன்ஷிப்புக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டரே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆகும். அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா பணம், நான் கெரியரில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணணும், சொசைட்டியில் நான் ஒரு பயங்கர ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கணும், என்னை சுற்றி 4 ஆளுகள் நிற்கணும், நான் போடுற ட்ரெஸ்ஸை வச்சு என்னோட சாப்பாடை வச்சு எல்லாரும் பெரிய பணக்காரன் நான் ட்ரஸ்ட் பண்ண, இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனை தாங்கி நீங்கள் தாங்கிட்டு உண்டு, ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டெபிலிட்டியாகவும் இந்த ஒரு பர்சனை என்ன சொல்லுது, இந்த ஒரு பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன் செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டாலும் நீங்கள் போய் வாலண்டரி என்ட்ரி கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரி பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் இதுவரைக்கும் க்ரோ ஆகுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேட்டு நீங்கள் தான். எத்தனை வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலும் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுறதுக்கான ஒரு காரணம் நீங்கள் தான். இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக ஈகோ பிடிச்சு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஈகோவால் ஃபார் எக்ஸாம்பிள் மைவே ஆர் ஹைவே, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும், நான் யாருக்காக என்னோட கேரக்டரை மாற்றிக்க மாட்டேன், விருப்பம் இருக்குடா இல்லைங்க போயிட்டே மூஞ்சில் அடிச்சு ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தாங்கி பிடிச்சி இத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு க்ரோ பண்ணி கொண்டு வந்தது உங்களோட ஒரு மைண்ட் செட்னாலே, உங்களோட அந்த ஒரு நல்ல கேரக்டர் நல்லாகும். பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்களாக வாலண்டரை கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தலையில் வச்சுட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு மாட்டி வந்துட்டு உண்டு. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை 110% எஃபர்ட் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பல தடவை நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை கழிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணுறதுக்கு பல தடவை காலும் மெசேஜ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணிட்டு உண்டு. பட் அது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அது வெறுத்துட்டு உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் கொடுத்துட்டு இல்லை, இவரோட ஃபேமிலிக்கு ஈக்குவல் கிவ் கொடுத்துட்டு, இவரோட சொந்த விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, ஆள் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு ஈக்குவல் கிவ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, பட் நீங்கள் கொடுத்துட்டு. பட் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு மடி வந்துட்டு உண்டு.
எஸ் இந்த ஒரு பர்சன் மேபி நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் ஃபுல்லாக இல்லை எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, கரியர் இருக்குது, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் பயங்கரமாக ஒர்க்கில் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். இல்லைங்க ஃப்ரெண்டு கூட அடித்து பொழிச்சது. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்கணும், இந்த ஒரு பர்சன் நமக்கு ஒரு சொட்டு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சனுக்காக நம்ம எதுக்கு ஏங்கி நின்று தவிச்சு ஒப்பாரி வச்சு அழுது எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல். இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பர்சனுக்கு சுத்தமாக என் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஒரு பர்சனுக்கு தேவை பணம் பணம் பணம், வேலை வேலை, அவருக்கு குடும்பம், இதான் தேவை. நம்ம பேசுவ விட்டுலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது மட்டும் வந்து ஒரு பர்சன் பல தடவை அவங்கள பிளாக்ல போடுறதும், பிளாக்லேருந்து எடுக்கிறதும், பிளாக்ல போடுறதும், பிளாக்லேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் அந்த ஒரு பர்சன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணாலும் அது மன்னிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ஆட்டிடியூட் ஈகோ காட்டின பிறகு இந்த ஒரு பர்சனை நீங்கள் மனதார அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆனால் இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் லெவல் ஃபீல் ஆகுது. ஓகே, பட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனோட ஈகோ ஆட்டிடியூடு உங்களுக்கு தாங்குகிற அளவுக்கு நீங்கள் தாங்கியிருப்பீங்க. தாங்க முடியலன்னு சொல்லும்போது இதுக்கு மேலே இருந்து என் செல்ஃப் ரெஸ்பெக்டை கலையை நான் விரும்பலை. எனக்கு இந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணனால எனக்கு அதில் ஒரு புள்ளி கூட எனக்கு ஒரு வேல்யூ கிடையாது, யூஸும் கிடையாது. இனி நம்ம பாட பார்ப்போம், இவங்களெல்லாம் நம்மளால் திருத்த முடியாது, எல்லாம் மேலே இருக்கவே பார்த்துக்கொட்டு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒதுக்கிட்டு உண்டு. மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிருக்கலாம், மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஹீலிங் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் டோட்லி யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் நீங்கள் அவைலபிளாக இல்லை. ஓகே, இவர் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் எனக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ஈவினிங் டைம் இந்த ஒரு பர்சன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் இந்த அளவுக்கு இவர் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சனை ஒட்டச்சிட்டு உண்டு, முருகடிச்சிட்டு உண்டு. அப்படி இருந்தப்பறம் இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சுச்சுவேஷன். ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, டோட்டலி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, அதை கண்டு இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. இன்னொரு சுச்சுவேஷன் என்ன கேட்டிங்கன்னா ஆளோட ஈகோ. ஓகே, எப்பவும் நீங்கள் தானே வழியே போவீங்க, இந்த வாட்டி நீங்களே வரட்டும். ஓகே, இந்த ரெண்டு விஷயந்தான். ஓகே, இன்னொரு விஷயம்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி வெரி நைன்டி டைம் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி ட்ரீம் காட்டுறாங்க, ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறாங்க. எஸ், ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு உங்களுக்கு உங்களோட வேல்யூ என்ன பவர் நீங்கள் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு. ஸோ அவங்களுக்கான ரீடிங் ஆகும். ஆளுக்குள்ள ஃபீலிங்ஸு எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே சிரித்து காட்டக்கூடிய ஒரு எனர்ஜிலேயே இருக்காங்க. ஓகே, தென் ஆளே ஒவ்வொரு நைட்டும் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிட்டாக்க தூங்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பர்சன். நீங்கள் வந்துடுவீங்க, உங்கள் கூட ஒரு லைஃப் கொண்டு போகிற மாதிரி பல ட்ரீம்ஸ் இந்த ஒரு பர்சன் இவருக்கு மைண்டுக்குள்ளே விஷுவலைசேஷன் பண்ணிட்டு தூங்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் கண்ட்ரோல் பண்ணி தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ட்ரீமில் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, சில ஈகோ பிடிச்ச பர்சன்ஸ்லாம் அப்படி தான். ஓகே, அப்படி தான் வாழ்வாங்க போல். சில ஈகோ அவங்களுக்கு அது ஈகோ தான் முக்கியம். ஓகே, தான் தோற்றுடக்கூடாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டு வந்து ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமாக டிப்ரெஷன். இவர் ஒவ்வொரு நிமிஷமும் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா எப்படி இவங்களால் மாற முடிஞ்சுது, இவங்க எப்படி மாறிட்டாங்க, இப்படிலாம் மாறக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது, இவங்களால் எப்படி மாற முடிஞ்சுது, எப்படி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இந்த அளவுக்கு மாறுவாங்க, நம்ம ஒரு கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்போ ஒரு மிராக்கிள் மாதிரி லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்தால் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு மேபி உங்களோட கேரக்டர் இருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த. ஸோ நமக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது பாருங்கள்.
ஓகே. ஸோ இந்த ஒரு கியூன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வாழை கையில் வச்சுட்டாங்க நிற்கிறாங்க. ஓகே. வந்த வெட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் நிற்கிறீங்க. இவருக்கு அது ஒரே நேரமாக திங்க் பண்ணி எப்படி இது நடந்துச்சு, ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு தெரியும். ஓகே. போனால் நீங்கள் ஏற்றுக்கவே இவருக்கு அது உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங் ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. மைண்ட் லெவலில் சோல் லெவலில் இவருக்கு ஸ்ட்ராங் ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏஸ் இந்த ஒரு பர்சன் முன்னாடி மாதிரி கிடையாது, நம்மளை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம போயாச்சும் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் காலேஜ் போய்ட்டு நம்மளை போன அட்டை செகண்டில் நீ வேண்டான்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. இது இவர் ஒவ்வொரு நிமிஷமும் திங்க் பண்ணி இவருக்கு எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எப்படி சடனாக சேஞ்ச் ஆகிட்டாங்க, இவங்க சடனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன? மேபி நான் ஒரு டைம் நம்ம தான் உலகம் தாங்க, இப்போ நம்மக்கிட்டேயே வந்து வெட்டு ஒன்று துட்டு ரெண்டுன்னு இருக்காங்க. நம்மக்கிட்டவே முருங்கி என்ன சொல்கிறது, நம்மக்கிட்டேயே ஒன்றுக்கு ஒன்றா நீயே நானாக பார்த்துக்கலாம் நிற்கிறாங்க. இவங்களால எப்படி மாற முடியுது, இவங்க எப்படி மாறிட்டாங்க, என்ன நடக்குதுங்க? இது இவருக்கு அது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆள் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் பயங்கர இவரோட மைண்டு ஃபுல்லாக ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்குது. இதை நினச்சி எப்படி உங்களால் மாற முடிஞ்சது? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் லெவல் ஃபீல் ஆன மாதிரி இந்த ஒரு போஸ்டருக்கு சோல் டு சோல் லெவல் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமல் இவர் அட்டாச் ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சோல் டு சோல் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு கனெக்ஷன், ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த போஸ்டருக்கு உள்ளுக்குள்ளே இன்னருக்குள்ளே இவருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் ஏஸ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு கிஃப்ட் மாதிரி, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் மாதிரி இந்த ஒரு பர்சன் எனக்கு என்னோட மைண்டையும் ஹார்ட்டையும் முதல் லைஃப்பில் தொட்ட ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் தான். பட் இந்த ஒரு பர்சன் என்னால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால் மறக்க முடியாது, மூவ் ஆன் பண்ண முடியாது. இவருக்கு ஸ்ட்ராங்காக இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இவர் இல்லை, இதுனா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்தே ஆகணும், இந்த ஒரு பர்சனை விட்டு வெளியே வந்தே ஆகணும். இவர் பிடிவாதமாக நின்று இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு குதிக்கிறதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஒரு வாட்டி 2 வாட்டியில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு உண்டு. ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் செப்பரேஷன் கொண்டு வந்துட்டு காரணம் என்னென்னா ஆளுக்கு என்னென்னா யாரு கூட நம்ம அடிக்ட் ஆகுற மாதிரி அட்டாச்மெண்ட் ஆகுற மாதிரியோ காட்டிக்கவே கூடாது. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கணும். யாருக்குமே அவைலபிள் இல்லாமல் நின்னால் மட்டும்தான் எல்லாரையும் நம்ம காலுக்குள்ளே கொண்டு வைக்க முடியும். அந்த ஒரு தாட் ஆகும். பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. பட் இந்த ஒரு ஈவினிங் டைம் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதா சம்டைம் நீங்கள் இந்த பர்சனை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. ஓகே. இவர் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரீம்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க உங்கள் கூட. ஓகே. இவர் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு விஷயம் இவருக்கு தெரியல, இவருக்கு என்ன தெரியல. இப்போவும் நீங்கள் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே இப்போவும் உங்களோட மைண்டுக்குள்ளே இவங்க இருக்காங்களா, அது ஒன்று இவருக்கு எப்படியே தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போவும் நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா, அந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா இவருக்கு தெரிஞ்சுக்கணும். பட் இவர் ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டால் அது இவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே. பட் இவருக்கு காலம் மெசேஜ் பண்ணி நான் போய் இந்த ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டா என் நேம் கெட்டு போய்டும், இமேஜ் கெட்டு, என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். ஓகே. நான் யாருக்கு முன்னாடி தோக்குறதுக்கு நான் ரெடி கிடையாது. இன்னொரு விஷயம், என்ன யாரும் தோக்கடிக்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில். நான் யாருக்கு முன்னாடி தோக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு இங்கே தேர்ட் பார்ட்டி இங்கே வாழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்டு இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இவரோட சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். யாரோட மனசு கஷ்டப்படாமல் இப்படி பிஹேவ் பண்ணுறமே, ஆப்போசிட் பர்சனுக்கு கஷ்டப்படுமே, அதெல்லாம் இவர் திங்க் பண்ணுற ஒரு கேரக்டரே கிடையாது. யார் கஷ்டப்பட்டா என்ன, யார் எப்படி போனாலும், யார் எப்படி வந்தாலும் தான் நல்லா இருக்கணும், தன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், நான் ஹர்ட் ஆகக்கூடாது. அப்போஸ் இருக்கிற பர்சன் ஹர்ட் ஆன ஐ டோன்ட் கேர். அப்போஸ் இருக்க பர்சன் இதை நம்பி ஏமாந்த என்ன அவங்க என்னால் கண்ணீர் வடிச்சா எனக்கு என்ன ஐ டோன்ட் கேர். எனக்கு நான் ஹர்ட் ஆகக்கூடாது.
എനിക്ക് സെൽഫ് പ്രൊട്ടക്ഷൻ சொல்லுவாங்களே ஆளை ஹர்ட் ஆக்க அளவுக்கு ஆள் படிச்சுட்டு இவங்க யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. நீ நீ பண்ணுறது சரியில்லை, நீ பண்ணுறது ராங் ஆகும், நீ இதனால் நீ ஃப்யூச்சரில் ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணணும், இதனால் நீ நீ என்ன குறித்து நீ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எனக்கு சுத்தமாக நீ வேல்யூ கொடுக்காம இருக்கிற. பட் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போச்சுன்னா, செப்பரேஷன் ஆகி போச்சுன்னா நீ கரெக்டாக என்ன குறித்து நீ ஃபீல் பண்ணுவேன், நீ இந்த பயங்கர மிஸ் பண்ணிப்பீங்க பல வாட்டி சொல்லிட்டு உண்டு. பட் ஆனால் நான் பண்ணுறது தான் கரெக்டு. ஓகே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாரோட பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், லைஃப்பை குறித்து ரிலேஷன்ஷிப்பை குறித்து டோட்டலி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், ஆள் யாரு கூட ஒரு ஒத்து போகாத ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஆளோட காரியம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆளோட கோல் இம்பார்ட்டன், ஆளுக்கு ஒரு கோல் உண்டு. நான் சொன்னேன் பணக்காரனவாக தான் ஆளோட கோல் இம்பார்ட்டன், கோல் நோக்கி ஆள் போயிட்டே இருக்காங்க. இதில் யார் ஹர்ட் ஆனால் ஐ டோன்ட் கேர், நீ என்ன நம்பி நீ கெட்டு போனேன்னா ஏமாந்து போனேன், எனக்கு என்னோட கோல் இம்பார்ட்டன், என்னோட கோலை நான் அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கோலை அடையிறதுக்கு யார் இடையில அதை அவங்கள நான் என்ன சொல்லுது அட்டசக்கில் விட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு செப்பரேஷனில் நான் சொன்ன மாதிரி இவர் பயங்கரமாக நொறுக்கிட்டு காரணம் உங்களோட செல்ஃப் ரூல், உங்களோட ஹை வைப்ரேஷன். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு சில விஷயங்கள் இவரோட சோல் இவருக்கு ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு கனெக்ஷனில் ஒரு சோல் டு சோல் பாம்பு ஃபீல் ஆகுன்னு சொன்னேன். அப்போ இவரோட சோல் இவருக்கு சில விஷயங்கள் இவர் தனிமையாக இருக்க டைமில், இவர் லோன்லியாக ஃபீல் ஆகிற டைமில், இவர் டவுனாக இருக்கிற டைம் இவரோட சோல் இவருக்கு சில விஷயங்களை சொல்லி மனசாக்கி கொடுக்குது. மேபி அது யூனிவர்ஸாகவே மனசாக்கி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம். நீ இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தாச்சுன்னா உங்கள் லைஃப்பில் நீ ஒரு சந்தோஷமாக நீ ஜீவிக்க முடியாது, நீ இப்படியெல்லாம் பண்ணாதப்போ இந்த ஒரு பர்சன் உன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு பர்சன் உனக்கு லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன், உன்னை பற்றி A to Z அறிஞ்ச ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உனக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இருக்காது, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உன் லைஃப் ஒரு கம்ப்ளீட் ஆகாது, நீ போய் இந்த பர்சன் உன் லைஃப்பில் கொண்டு வா. இவருக்கு சில விஷயங்கள் இவரோட சோல் இவருக்கு மனசாக்கி கொடுக்குது. ஓகே, இவர் கட்டாயம் இவர் ஆக்ஷன் எடுப்பார். எவ்வளோ ஈகோ இருக்கட்டும், எவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் கட்டாயம் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி இவர் கட்டாயம் கொடுப்பாரு. இங்கே எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா இவருக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட சோல் இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்களை சொல்லி மனசாக்கி கொடுக்குது. ஹார்ட் அளவில் சொல்லி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவே நெகட்டிவே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. முன்னாடி இவர் நெகட்டிவை மட்டும் திங்க் பண்ணிவிட்டு அதை மட்டுமே பிடிச்சவங்களை ஹர்ட் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே தப்பு நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன், எதிரான இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, ஆப்போசிட் பர்சன் ஏன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுனாங்க, எல்லாம் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு இவரோட தப்பை இவரை அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. எஸ் என் மேலே நிறைய தப்பு இருக்குது, இவருக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் உண்டு. எஸ் என் மேலே நிறைய தப்பு இருக்குது, என்ன 24/7 தாங்கிட்டு இருந்த ஒரு பர்சன் இன்றைக்கி இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நான் தான். ஓகே, அப்போ இவரோட தப்பை இவர் அக்செப்ட் பண்ண ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இவருக்கு எஸ் இனி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ ஆகினது என்னோட கையில் தான் இருக்குது. ஆப்போசிட் இருக்க ஒரு பர்சன் அவங்க நிற்கிறது கரெக்டான எத்தனை மாத்திரம் ஒருத்தவங்க வலி வேதனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு இனி இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும் அது என் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இவர் ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி இவருக்கு கொடுப்பார் உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இவருக்கு சில விஷயங்கள் இவரோட சோல் மனசிலாக்கி நான் கொடுக்கணும். ஸோ அப்போ இவருக்கு சில விஷயங்கள் இவருக்கு தெரியுது, மேலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எத்தனை மாத்திரம் நீங்கள் வலி வெயிட் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணலாம், அதே வலி இந்த ஒரு பர்சன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த ஈவினிங் டைமில் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. அப்போ இவருக்கு அது ஃபேஸ் பண்ண போது தான் அவருக்கு தெரியுது எத்தனை மாத்திரம் நீங்கள் வலி அனுப்பிச்சிருப்பீங்க, இப்படிலாம் நம்ம பண்ண மாதிரி அப்போஸ் இருக்கிற பர்சன் இருந்தாலும் இவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்கன்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த பர்சன் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தான் சொன்னேன்ல, இவருக்கு சில விஷயங்களை யூனிவர்ஸ் சொல்லி மனசிலாக்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இவர் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், எனக்கு எத்தனை நாள் தான் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்குது, என்னால் இந்த சுச்சுவேஷனால் கொண்டு போக முடியாது. ஏதாவது அவங்களுக்கு இப்போ இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியான ஓகே, பட் ஃபியர்
இங்கே நீங்கள் ரிஜெக்ட் நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அது இந்த பர்சனை தாங்கிக்க முடியாது. 1000 பேர் ரிஜெக்ட் பண்ணலாம், உலகமே ரிஜெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண அதை தாங்கிக்கிறது ஒரு பர்சன் ரெடி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பர்சன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்கள் மேலே அந்த பர்சனுக்கு அவ்வளோ ஸ்நேகம் உண்டு. காரணம்னு கேட்டு இந்த பர்சனுக்கு ஒரு சோல் டு சோல் லெவல் ஃபீல் ஆகுது. இவரை சுற்றி 1000 மெம்பர்ஸ் இருக்கலாம், பட் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. காரணம்னு கேட்டிங்கன்னா இவரை சுற்றி இவருக்கு நிறைய பணம் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நான் சொல்லிட்டேன். இவரை சுற்றி எவ்வளோ கோடி இருக்கலாம், பணம் இருக்கலாம், வயிறு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அதில் ஒன்றும் இந்த ஒரு பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். பட் இந்த பர்சனல் லைஃப்பை நீங்கள் விட்டு போன பிறகு இவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்களான இவர் உங்களே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதனால் இவர் உங்களை பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே தென் நமக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும்னு சொன்னேன். மேபி ஒரு சிலவங்களுக்கு ஒரு பர்சன் கிட்டேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயும் 2 வீக்ஸ்லேயும் 2 டேஸ்லேயும் இந்த பர்சன் ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, இதை நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க மேம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைமில் கால் வந்துச்சு, அந்த டைமில் கால் வந்துச்சு. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நமக்கு லைஃப்பில் நடக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னு நிறைய பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ஒரு பர்சன் கால் பண்ணாங்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, அப்படியே போயிட்டான், இனி வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இல்லை. நீங்கள் ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க? நான் ஒரு விஷயம் கேட்குறேன். அப்போஸ் இருக்க பர்சன் எனக்கு கடவுளா? கிடையாது. இல்லை, சாதாரண மனுஷன், நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. ஏன் மெசேஜ் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதுக்கு என்ன? ஓகே, கட்டாயம் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கும், ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப பீஸில் இருக்கும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோன்னு சொல்லும்போது இந்த உலகமே அட்ராக்ட் ஆகி இந்த ஒரு பர்சன் அட்ராக்ட் ஆக மாட்டாங்களா என்ன? ஓகே, ஸோ நமக்கு இங்கே வைப்ரேஷன் தான் மேட்ரு. எப்போவுமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, பயங்கர பீஸாக வச்சுக்கோங்க. எந்த சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி லெவலில் டவுன் ஆக்காத அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு எனர்ஜி பேலன்சிங் படிங்க உங்கள் லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் 24 ஹவர்ஸ் இருக்கும். ஒன் டேயில் 24 ஹவர்ஸில் 24 ஹவர்ஸ் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அட் அ செகண்டில் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈவினிங் டைம் உங்களோட எனர்ஜி லெவல் டவுன் ஆகுனா உடனே இது டவுன் ஆன ஒரு எனர்ஜி டக்குன்னு நீங்கள் மறுபடியும் ஹையில் கொண்டு வாங்க. அந்த எனர்ஜி பேலன்சிங் ஃபஸ்ட் லைஃப்பில் படிங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, பீஸாக வச்சுக்கோங்க, ஹை வைப்ரேஷனில் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்காமலே, நீங்கள் எந்த எஃபோர்ட்டு கொடுக்காமலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அட்ராக்ட் ஆகும். ஓகே, அப்போஸ் இருக்க பர்சன் கடவுள் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான், அவங்களும் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே தென் இதுதான் ஒரு பர்சனோட ஈவினிங் டைமோட சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே நமக்கு 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 10 நம்பர் 4 டைம்ஸ் நமக்கு வந்திருக்கு. தென் 88 இம்பார்ட்டன்ட், 55 இம்பார்ட்டன்ட், 66 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 important, 9 important, 10 important, 11 important, 20 important. Okay, 20 important, 14 important. ஸோ இந்த நம்மளால் உங்களுக்கு டேட்டா பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜிக்கு எனக்கு அப்டேட் ஆகும். தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.